இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, கொஞ்ச காலம்தான் நான் வாழப் போகிறேன். நான் நித்திய காலமாக இயேசுவோடு பரலோகத்துல வாழப் போகிறேன். இந்த நம்பிக்கை, அதுலதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் சந்தோஷமா ஊழியம் செய்யறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திட்டுனாலும் பேசினாலும் ஏசினாலும் கேவலமா பேசினாலும் சந்தோஷமா ஊழியம் செய்யறதுக்கு என்ன காரணம்? என்ன வேணாலும் சொல்லட்டும், இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சா பரலோகத்துல என் இயேசுவோட நித்திய காலமா மகிழ்ந்திருப்பேன். அதுதான் என்னுடைய நம்பிக்கை, அதுதான் என்னுடைய நிரந்தர வீடு, இது என்னுடைய பிரயாண பாதை, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையில தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன், மன மகிழ்ச்சியா இருக்கேன், எதுவும் என்னை அசைப்பதில்லை. அப்படி நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணுமா. அப்படி நம்ம பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போகும்போது அது உபத்திரவத்தின் பாதை தான். உலகத்துல வாழும் வரைக்கும் உபத்திரவம், பாடு, நிந்தை, நெருக்க, அவமானம் இதெல்லாம் நமக்கு உண்டுதான். இந்த உபத்திரவத்துல சோர்ந்துடக்கூடாது. உபத்திரம் வந்தா என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும்.